மனிதனுடைய அறிவு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள துடிக்கணும். நமக்குள்ள ஒரு பசி உண்டாகணும். அது என்ன பசின்னா, தேவன் எப்படிப்பட்டவர். சகேயு இப்படி பசியுடையவராய் காணப்பட்டார். அதனால தான் வேகமாக மரத்தில் ஏறினார். அவர் குள்ளமான சகேயு, குட்டையாக இருந்தார், சின்னதாக இருந்தார். அதனால அவருக்கு ஒரு ஆசை, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு அவர் எங்கே ஏறினாராம்? மரத்து மேலே ஏறினாராம். மரத்து மேலே. அப்படிதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. அதில் பசித்தவன் முட்செடியில் இருந்து விளைச்சலை எடுப்பானா. முட்செடியில் இருந்தால் கூட, முள்களுக்கு மத்தியில் அந்த விளைச்சல் இருந்தால் கூட பசி அவனுக்கு தாங்க முடியாது. பார்த்தீங்களா? பசி தாங்க முடியலனால சுற்றி முள்ளா இருக்கிறத அவன் பார்க்க மாட்டான், உள்ள என்ன விளைச்சல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பான். அப்போ நம்ம இயேசுவை, அவருக்குள்ள என்ன இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிறது என்ன, அது எனக்குள்ளாய் வர வேண்டுமே என்று சொல்லி அந்த தாகத்தோடு கூட அவரை பார்க்கிறவர்களாய் நாம் கடந்து வருவோம்.